Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. செய்திகள் தொடர்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் திருகோணமலை வளாக மாணவர்கள் 3வது நாளாகவும் இன்று வகுப்பு பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். திருகோணமலை வளாகத்தின் முதல்வர் பதவியிலிருந்து வைத்திய கலாநிதி வர்ணகுலேந்திரன் நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவரை மீண்டும் முதல்வராக நியமிக்குமாறு கோரியும் இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. திருகோணமலை வளாகத்தின் அனைத்து பீடங்களுக்குமான மாணவர்களும் நேற்று முன்தினம் முதல் கால வரையறையற்ற வகுப்பு பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். தமது வளாக முதல்வருக்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக வகுப்பு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை வளாக முதல்வரை இடைநீக்கம் செய்தது எங்களோட கேம்பஸோட வளர்ச்சியை தடுக்கிற முகமான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால் இவ்வளவு காலம் இந்த கேம்பஸ் வளர்றதுக்கு நிறைய முயற்சி செய்தவரை அவர் இப்போ ஒரு சில தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சில மறைமுகமான பிரச்சனைகளுக்காகவும் அவங்க அவரை இடைநீக்கம் செய்திருக்காங்க. எங்களுடைய சேரை திருப்பி தாங்க, அவரை அவருடைய கடமையை செய்ய விடுங்க. இதுதான் கேட்டுக்கொள்றோம். இந்த வகுப்பு பகிஷ்கரிப்பு தொடர்பில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் கலாநிதி கிட்னர் கோவிந்தராஜாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. திருகோணமலை வளாக மாணவர்கள் மேற்கொள்ளும் வகுப்பு பகிஷ்கரிப்பு தொடர்பில் தமக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். வைத்திய கலாநிதி வர்ணகுலேந்திரனின் பணி நிறுத்தம் பல்கலைக்கழக பேரவையின் தீர்மானத்திற்கு அமைய மேற்கொள்ளப்பட்டது எனவும் நிர்வாகம் சார்ந்த பிரச்சினைகளில் மாணவர்கள் அனாவசியமான முறையில் தலையிடக்கூடாது எனவும் உபவேந்தர் குறிப்பிட்டார். கலாநிதி வர்ணகுலேந்திரன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் போலியானவை என நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர் மீண்டும் வளாக முதல்வராக நியமிக்கப்படுவார் எனவும் உபவேந்தர் மேலும் குறிப்பிட்டார். திருகோணமலை வளாகத்தின் முதல்வர் வைத்திய கலாநிதி வர்ணகுலேந்திரன் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கும் நிலையில் வளாகத்திற்கான பதில் முதல்வராக கலாநிதி ரகுராம் கடந்த 23ஆம் தேதி நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.